காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. இனிமே சத்தியமா குடிக்கூடாது. தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. மூங்கில ஒரு சின்னதாக ஒரு பாகமாக ஒரு அடிக்கும் என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூங்கிலை வாங்கிட்டு வந்து அதில் விரலை மஞ்சளை பூசி அவரை விநாயகர் பக்கத்தில் வைங்க. இப்போ நீங்கள் ஒரு வாழை இலையில் ஒரு வெத்தலை பாக்கில் ஒரு 11 ரூபா காணிக்கை வச்சு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மூங்கில் அரிசி, நீங்கள் மூங்கில் அரிசியில் பொங்கலோ மற்ற இனிப்பு பதார்த்தங்களோ செய்து அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு 18 நாளோ இல்லை 48 நாளோ. ஓம் கணபதியே வாவா, ஓம்கார கணபதியே வாவா, ஓம் சர்வ கணபதியே வாவா, ஓம் சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கு தர வாவா. முதல் தெய்வம் முதல் கணபதி எங்கே உருவானார் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே நம்ம பிள்ளையார்பட்டை விநாயகர் தான். இப்போ புத்தரே பார்த்தீங்கன்னாக்கா ஆசிவகத்தின் தலைவன் தான். ஆசிவகத்தின் தலைவன் யார்? ஐயனார் தான். இப்போ ஐயனார் தான் புத்தராக இருக்கார். விநாயகர் சதுர்த்தி வரவிருக்குது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா என்ன வழிபாடு? முதல்ல நம்ம ஒரு வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்லை ஒரு தெருவில் விநாயகரை வச்சு வழிபாடு செய்வாங்க. என்ன மாதிரியான வழிபாடு விநாயகருக்கு உகந்தது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது குடும்ப விழாவாகத்தான் கொண்டாடப்படுது. இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிய அளவில் நம்ம வெளியில் நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இப்போ இவரை நம்ம கொண்டாடுறது இல்லை இவரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ எல்லாருமே நம்ம பலர் பல விதமாக நம்ம சொல்லியிருப்பாங்க. நம்ம வழிபாடு இந்த மாதிரி செய்யுங்க, இல்லை இந்த மாதிரி படையல் வைங்க, கொழுக்கட்டை வைங்க. நான் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை அதை நம்ம கலாட்டா டிவைன பக்த கோடிகளுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எப்படி நம்ம விநாயகருக்கு படையல் போடலாம் அப்படின்னு. இப்போ எல்லாரும் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வாங்கிட்டு ஒரு சின்ன சிலையோ அவங்களோட தகுதிக்கு வாங்கிட்டு வைப்பாங்க. நான் இது கூட என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா மூங்கில் மரத்தில் மூங்கில ஒரு சின்னதாக ஒரு பாகமாக ஒரு அடிக்கும் என்ன அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூங்கிலை வாங்கிட்டு அதில் விரலை மஞ்சளை பூசி அவரை விநாயகர் பக்கத்தில் வைங்க. நீங்கள் படையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு கொழுக்கட்டையோ இந்த மாதிரியான சுண்டல் இந்த மாதிரியான பதார்த்தங்களை தானே அன்றைக்கி வழிபாடுக்கு படைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு வாழை இலையில் ஒரு வெத்தலை பாக்கில் ஒரு 11 ரூபா காணிக்கை வச்சு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மூங்கில் அரிசி ரேராக கிடைக்குமோ அதை வாங்கி, அதாவது யானை தான் இன்றைக்கி நம்ம கணபதியாக வழிபாடு பண்ணுறோம். அவர் தான் இன்றைக்கி கஜமுகநாதனா விநாயகனுக்கான அந்த அவர் முக்கியமாக அவர் ஒன்ற உணவு எதுன்னு கேட்டாக்க நம்ம கொழுக்கட்டை கிடையாது. நீங்கள் மூங்கில் தான் அதிகமாக காட்டு போயில நீங்கள் மூங்கில் அரிசியில் பொங்கலோ மற்ற இனிப்பு பதார்த்தங்களோ செய்து அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு 18 நாளோ இல்லை 48 நாளோ உங்களால் முடிஞ்சது. நான் ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறேன். இதை நீங்கள் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதற்கு முன்னாடியோ இல்லை அதற்கு பிந்தையோ இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கூட ஒரு 18 நாள் இல்லைன்னா 48 நாள் உங்களோட குடும்பத்துக்காக, என்னோட குடும்பத்தில் வறுமை நீங்கி அதாவது சுபிஷமாக சகல ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழணும். வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை கடனில் தத்தளிப்பாங்க, இல்லை வீட்டில் திருமண தடை இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் மருத்துவ சிலர் இருக்குது. இது எல்லாம் நீங்கணும் அப்படின்னாக்கா இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஒரு 18 நாள் இல்லைன்னா 48 நாள் நம்ம சொல்கிற மந்திரத்தை சொல்லி அவருக்கு உண்டான படையல் போட்டு ஓம் கணபதியே வாவா, ஓம்கார கணபதியே வாவா, ஓம் சர்வ கணபதியே வாவா, ஓம் சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கு தர வாவா, நான் சொன்னதை செய்ய வாவா, என் கண்முன்னே தோன்று வாவா, என் வசமாக வாவா கணபதியே. இது ஒரு மாலா மந்திர விஷயத்தில் அந்த சேர்ந்தது தான். இந்த மந்திரத்தை நீங்கள் அவர்கிட்ட உட்காந்து டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து தொடங்கி ஒரு 18 நாளோ இல்லை 48 நாளோ இந்த நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஒரு 48 நாளுக்குள்ள உங்களோட வாழ்க்கை உங்களோட தலையெழுத்தே மாறும். இப்போ இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது தானியங்கள் விற்கக்கூடிய இந்த சிறுதானியங்கள் விற்கக்கூடிய கடையிலெல்லாம் கிடைக்கும். சிறுதானியங்கள் விற்கக்கூடிய கடையில் கிடைக்கும். இன்றைக்கி யாரும் கிடைக்கும். இது நமக்கு பல பேருக்கு தெரியல. அதான் சொல்லியா இந்த ஒரு விஷயம் இப்போ யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இப்போ நான் எப்போவுமே நான் ஒரு உச்சிஷ்ட கணபதி உபாசகன் கணபதி உபாசகன் ஆச்சா நான் எப்போவுமே இந்த மூங்கில் அரிசியில் தான் அவருக்கு உண்டான பதார்த்தங்களையும் மற்ற விஷயங்களையும் நான் செஞ்சு வைக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி இந்த உங்கள் மூலியமாக கலாட்டா டிவைன் பக்தர்களுக்கு நம்ம அதை சொல்கிறோம். நீங்கள் பெரிய லெவலில் நான் இவ்வளோ பண்ணணும் இவ்வளோ பண்ணலாம். மூங்கில் அரிசியில் ஒரு 100 கிராம் ஒரு பொங்கல் வச்சா கூட நீங்கள் அது போதும். இதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையோட மாற்றத்தை ஒரு 11 நாளில் கண்கூட காணலாம். இப்போ நான் சொன்ன மந்திரத்தை வேணால் நம்ம அதை கொடுக்க சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் காத்துட்ருக்கு. அந்த மந்திரத்தை இன்னொரு முறை பக்தர்களுக்காக சொல்ல முடியும். ஓம் கணபதியே வாவா, ஓம்கார கணபதியே வாவா, ஓம் சர்வ கணபதியே வாவா, ஓம் சர்வ ஐஸ்வர்யங்களும் எனக்கு தர வாவா, நான் சொன்னதை செய்ய வாவா,
என் கண் முன்னே தோன்று வாவா, என் வசமாகு வாவா கணபதியே. இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு உட்காந்து நான் சொன்ன மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொண்டாட ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கையில் இந்த 11 நாளில் மாற்றம் தெரியும். 48 நாளில் உங்களோட நீங்கள் இருந்த நிலைமை மாறி ஒரு நல்ல நிலைமையில் கண்டிப்பாக கணபதி நினச்ச அதாவது இன்றைக்கி பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கணபதி பவன் அஷ்டகர்மம் ஆடக்கூடியவர். அனைத்துக்கும் மூலாதாரமே யாருன்னா கணபதி பவன் தான். இன்றைக்கி காளி வராகி மற்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம கையில் எடுக்காங்க. கணபதி தான் அனைத்துக்கும் முதல்வன், அவன் தான் அஷ்டகர்மத்துக்கு தலைவன். தமிழகத்துல முதல்ல கோயில் விநாயகருக்குன்னா அது வந்து பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பத்தி சொல்ல முடியுமா? அந்த சாமியுடைய அந்த வரலாறு, அருமை பெருமைகள். இப்போ விநாயகர் அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டிங்கிறத விட நம்ம ஆதிக்குடி அந்த குறிஞ்சி நிலத்துல இருந்து தான் விநாயகரே வராது. காட்டுப்பகுதியில் வந்தவன் யானை கஜமுகனத்தை தான் வந்து நம்ம விநாயகர பகவானை நம்ம வழிபாடு செய்கிறோம். நமக்கு அந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து அவரோட இது. அதுக்கப்புறம் அந்த பரிமாணத்தில் நம்ம அரசர்கள் சங்க காலத்திலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அவருக்கான முதல் ஆலயம் எல்லாம் அந்த விநாயகருக்கான முதல் ஆலயம் நம்ம அவர் ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய லெவலில் அந்த ஒரு பிரம்மாண்டமாக அதிசக்தி வாய்ந்த ஒருத்தர். இது அவர் பார்த்திங்கன்னா அந்த மலையில் தான் அவரை வந்து குடைஞ்சி சிற்பமாக இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே முதல் தெய்வம் முதல் கணபதி எங்கே உருவானார் அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்க அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் தான். இப்போ பல ஆயிரம், இப்போ இன்றைக்கி நேற்று இது பண்ண கிடையாது, இந்த நூற்றாண்டு கிடையாது, பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட செதுக்கப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட ஆலயம் தான். அது அதோட சுயம்பு தான், அந்த சுயம்பு கல் தான். அதுதான் அந்த இதில் தான் இந்த விநாயகர் காட்சி அளிக்கிறார். பாண்டிய மன்னர்களே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வழிபாடு செஞ்சு அடுத்தது போருக்கு போன சில வரலாறுலாம் இருக்குது. இவர் அந்தளவுக்கு இப்போ நம்ம வேலுநாச்சியார் அம்மையார் இருக்காருங்களே, அவங்களும் சரி, இப்போ நம்ம பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே இங்கே வந்து வழிபாடு. இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பெருமை இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இங்கிருந்து போருக்கு போன காலம்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அதாவது போருக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் சரி முதன்மை யார், அவர் ஆதி தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா விநாயக பவன். அதனால் ஒரு வெற்றிக்கான அதிதேவதை, அற்புதமான சக்தி கொண்டவர். அதனால் வந்து இவரை முதல்ல வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சால் நமக்கு சிறப்பாக அமைங்கிறதுனால பிள்ளையார்பட்டியில் வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார்பட்டிக்கு அப்புறம் நம்ம இங்கே ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற புளியகுளத்தில் அமைஞ்சிருக்க விநாயகர் பகவான் தான். இவர் தான் ஆசியாவிலே மிகப்பெரியவர். இப்போ மிகப்பெரிய சிலை இருந்தால் மட்டும் அவங்களுக்கு அந்தளவுக்கு சக்தி இருந்துருமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக மற்ற விஷயத்தை விட விநாயகர் பொறுத்த வரைக்கும் இவர் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஆற்றல் மிகுதியாக இருக்கும். அவரோட ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது, அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர். பிள்ளையார்பட்டிக்கு போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க கோவை மாவட்டத்தில் இருக்க புளியகுளத்தில் இருக்கிற விநாயகர் அவரை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கே போனாவே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல போய் வழிபாடு செய்கிறவங்களுக்கு, அதாவது குழந்தை பேர் இல்லாதவங்களோ திருமண தடை உள்ளவங்களோ அங்கே போய் வழிபாடு செய்கிறதுங்கிற ஒரு சிறப்பான பலனை தரும். அதுபோல் அங்கேயே பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஈச்சனரி விநாயகர். இப்போ ஈச்சனரி விநாயகர் அது பழமையான, இன்னும் ரொம்ப பழமையான தொன்று தொட்டு வரலாறு உடைய அந்த இடத்துக்கும் மிக அதீத சக்தி உண்டு. அந்த இடத்துலையும் நம்ம போய் வழிபாடு செய்யும் போது இந்த விநாயகர் சக்தி அன்னைக்கு வழிபாடு செய்கிறதுனால ஒரு பெரிய லெவலில் நம்ம மாற்றமும் முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். விநாயக பெருமான் பற்றி நிறைய பேசும்போது பௌத்த மதத்துக்கும் விநாயக பெருமானுக்கு எப்போவுமே ஒரு முரண் இருந்துக்கிட்டே இருக்கு. புத்தரா இல்லை விநாயகரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆர்டிகிள்ஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நமக்கு வந்து காண கிடைக்கிது. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அதுக்கு இப்போ ஆசீவகத்தின் குறியீடே பார்த்தீங்கன்னா விநாயகர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசீவகத்திலேருந்து தோன்றினது தான் புத்த மதங்கிறதே அது ஒரு கோட்பாடு இருக்குது. இப்போ புத்தரே பார்த்தீங்கன்னாக்கா ஆசீவகத்தின் தலைவன் தான். ஆசீவகத்தின் தலைவன் யார்? ஐயனார் தான். இப்போ ஐயனார் தான் புத்தராக இருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நம்ம பார்த்து அப்படி பழகிட்டோம். இப்போ இங்கே உற்று நோக்கி பார்த்தாக்கா ஆசீவகத்தின் தலைவன் தான் புத்தராக இருக்கான். அவர் தான் இப்போ நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில், நம்ம அந்த குளத்துக்கரை ஓரத்தில் அவர் தான் அமைஞ்சிருப்பார். இதுக்கு அனைத்துக்கும் தலைவன் யாருன்னு பார்த்தாக்கா நம்ம கஜமுகநாதன், யானை முகத்தான், அவர் தான் இந்த கணபதி பகவான் தான் நம்ம இந்த இதுக்கான தலைவன். இப்போ இவரை போய் நீங்கள் அவரை தலையை வெட்டினால தான் இல்லை புத்த மதத்துக்கு இதற்கெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். இப்போது ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம அடையாளப்படுத்தலாம். ஒரு பிராண்டை நம்ம இது பண்ணணும்னா அந்த பிராண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் தான், டூல் இருந்தால் தான் நம்ம அதை அடையாளப்படுத்த முடியும். அப்போது இதுக்கு பின்னாடி வந்தது கிடையாதுல்ல யானைங்கிறது. இந்த
இப்போ அதுக்கு முன்னாடி யாரை வழிபாடு பண்ணுறாங்க? விநாயகரை வழிபாடு பண்ணுறாங்க. இந்த தமிழ்குடி மக்கள் வந்து விநாயகரை வழிபாடு பண்ணாங்க. அவங்களோட அந்த ஆசீர்வாதத்தோட ஒரு அடையாளமாக தான் இந்த யானை முகத்தை கொண்டு வராங்க. அப்போ அதுலேருந்து நம்ம யோசிச்சுக்கலாம். அந்த இதை நம்ம ஒரு சில கருத்து சொன்னோம்னா அது முரண்பாடாக இருக்கும். புத்த மதத்துக்கும் ஆசீர்வாதத்துக்குமே நிறைய ஒற்றுமை இருக்குது. எல்லாமே ஒன்றோட ஒன்று தொப்பற்குடி உறவுகள் தான். அதை நம்ம வேணால் நம்மளோட இதில் வேணால் பிரித்து வேணால் பார்த்துக்கலாம் ஒழிய, இங்கே இருந்து தோன்றினது தான் ஆசீர்வாதத்துலேருந்து தான் ஐயனார்லேருந்து தான் புத்தர். இவங்க கோட்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேராக தான் இருக்கும். வரவிருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் வந்து கொழுக்கட்டை லட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து விநாயகருடைய அடையாளமாகவே இன்னைக்கு மாற்றிட்டாங்க. அப்படிங்கிறப்ப மூங்கிலரிசி படையல் ஒரு சக்தி வாய்ந்த சில காரியங்களை சாதிச்சு காட்டுறதுக்கு இறைவனுக்கு விநாயகர் பெருமானுக்கு படைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டில் சிலையை வச்சு வீட்டில் நம்ம தன்னிச்சையாக வழிபாடு பண்ணி அவரை கொண்டு கரைக்கலாமா, விசர்ஜனம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய பதில். வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா என்னை கேட்டால் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் கிடையாது. இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் இப்போ சிவனுக்கான நாளோ நம்ம முருகனுக்கான நாளோ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பஞ்சமியில் நம்ம வராய தாயை கும்பிட்றோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கான இந்த வருடத்தில் ஒரு முறை வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிலையை வாங்கி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சு அவரை கொண்டு நம்ம ஆற்றுலையோ குளத்தங்கரையிலையோ நம்ம கடல்லையோ கரைக்கலையோ ஒரு தவறும் கிடையாது. நம்ம அவருக்கு அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு இலக்கு நோக்கி நகர்றதுக்கும் நம்ம வாழ்க்கையை சிறக்கிறதுக்கும் நம்ம மேலோக்கி போகிறதுக்கும் இதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும். இதனால் வந்து நம்ம வாங்கி வச்சு இதுக்கு ஒரு 3 நாளோ 10 நாளோ இல்லை ஒரு நாளோ நீங்கள் செலவிடுறதுனால உங்களுக்கு ஒரு குறையும் வந்துட போகிறது கிடையாது. இதை நீங்கள் செஞ்சாக்கா அடுத்த நிலைமைக்கு போகிறப்ப யாரெல்லாம் அதான் சொல்லலையா, ஒருத்தன் எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, என்னை அடுத்த நிலைமைக்கு கரை சேர்த்து விடுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு உதவின்னு ஒன்று இருந்தால் நம்மளை சுற்றி ஒரு பின்புலம் ஒரு சக்தி இருந்தாக்கா நமக்கு மேல் நோக்கி போவோம்னு நினைக்கிறவன் இந்த விஷயத்தை செய்யுங்க. விநாயகரை வைக்க முடியலை அப்படின்னாக்கா நான் தான் சொன்னேன் இல்லையா, மூங்கில்ல இந்த மாதிரி சாணத்தில் விநாயகர் படைத்தாலும் விநாயகர் தான், மஞ்சளில் விநாயகர் படைத்தாலும் விநாயகர் தான், மாவில் விநாயகர் பிடித்தா எதில் விநாயகரை பிடிச்சாலும் நீங்கள் ஒரு கைப்பிடியில் பிடிச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அவர் தான் உங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு காட்சி புறாவும் ஒரு சக்தி பீடமாகவும் உட்காந்துருப்பார். அதனால் நீங்கள் அதில் செய்யுங்க. ஏன் நான் இந்த ஒரு மூங்கில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதில் அலாதி சக்தி இருக்குது. அதாவது ஒரு சில விஷயத்தை உணரும் போது தான் நம்ம அதை உணர முடியும். இப்போது நான் உச்சஸ்ட கணபதி உபாசகனாக இருக்கிறதுனால நான் என்ன ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்து செய்கிறேன்னா அதை மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு. இங்கே பல பேர் வந்து தான் செய்கிற ஒரு விஷயத்தையும் தான் கற்றுக்கிட்ட ஒரு வித்தையும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. பல பேர் வந்து எல்லாரும் இப்போ மாந்திரராக இருந்தாலும் சரி ஜோதிடராக இருந்தாலும் சரி பல பேர் இந்த ஆன்மீகம் பேசுகிறவங்க யாராவது ஒருத்தர் உச்சஸ்ட கணபதி பகவானை பற்றி யாராவது பேசியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு முதன்மையான தெய்வம், அவங்களுக்கு செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய தெய்வம், அவங்கள ஐஸ்வர்யத்தோடு வைக்கக்கூடிய தெய்வம். இதை நம்ம ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும்? இல்லை நம்மளை பிடித்த சில பேர் சொல்லுவாங்க சில மந்திரங்கள் சொல்லி கொடுத்தாவே நம்மக்கிட்ட இருக்க ஐஸ்வர்யம் போயிருமாங்க. அந்த மாதிரியான கொள்கை உடையவன் நான் கிடையாது. நான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறட்டுங்கிறதுனால தான் இந்த கலாட்டா நிகழ்வு மூலியமாக சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். உச்சஸ்வர கணபதி பகவானை நான் சொன்ன மாதிரி கணபதி இவங்க 32 பேரில் இவர் முதன்மையாக இருந்தால் இவரை நீங்கள் கும்பிட்டாவே அனைவரோட அருட்கடாட்சமும் கிடைக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு மூங்கிலை வாங்கி வைங்க, இல்லைன்னா விநாயகர் சிலையை வைங்க. விநாயகர் சிலையை வச்சு நான் சொன்ன மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தலவாழை இலையில் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு 11 ரூபா காணிக்கை வச்சு மூங்கில் அரிசியால் நீங்கள் படையலிட்டு அவருக்கு உண்டான உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை வைங்க. அது கூட முடிந்தால் ஒரு குவளையில் பச்சை நான் எல்லோரும் பொதுவாக சொல்கிறது என்ன சொல்லுவோன்னா, இன்றைக்கி இவருக்கு கொழுக்கட்டைங்கிற ஒரு விஷயத்த கொழுக்கட்டை மற்ற விஷயங்கிறத நம்ம இங்கே நமக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதை மீறி நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம செய்யும் போது அது கூட ஒரு குவளை தண்ணீர் வைத்தாவே உள்ளன்போடு வைத்தாவே கடவுளுங்கிறவன் அவனோட அருட்கடாட்சங்க நம்ம அன்புக்கு அடிமையாகும். ஆனால் அதை இங்கே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல சுவிட்சமான பலனை அடையலாம். இந்த உச்சஸ்ட கணபதி பகவானை இந்த வர கணபதி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பித்தாக்கா உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் பல சிறப்புகளை பெற்று அடுத்த வருஷம் ஏன்னா இவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த நீங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஒரு 11 நாள் நான் அவரை கும்பிட ஆரம்பித்தேன், எனக்கு இந்த பலன் கிடைச்சிது அந்த பலன் கிடைச்சிதுன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பெரிய லெவலில் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. A lion is always a lion.